அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் திராவிட மொழி ஆய்வு இருக்கையை அமைக்க வேண்டும். உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் அரிமா மு. ஞானமூர்த்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழிக்கு தொண்டு செய்த திராவிட மொழி குடும்பங்களை ஆராய்ந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலை எழுதியவர் கார்டுவெல். திருக்குறள், நாலடியார், திருவாசகம் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழுக்கு தொண்டாற்றியவர் ஜி.யு. போப். மேலும் இங்கிலாந்தில் கௌரவ தமிழ் விரிவுரையாளராகவும் பணியாற்றினார். கால்டுவெல் எழுதிய திராவிட மொழி குடும்பங்களின் ஒப்பிலக்கண நூல் போலியானது எனவும், அவர்கள் பள்ளி படிப்பை முடிக்காதவர்கள் எனவும், தமிழ்நாட்டில் மதம் மாற்ற வந்தவர்கள் என்றும் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஐயா வைகுண்டரின் பிறந்த தின விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி பேசியுள்ளார். திராவிட மொழிகள் தொடர்பான பரப்புரையை நாம் சரியாக செய்யவில்லை என்று தெரிகிறது. தொடர்ந்து திராவிட மொழிகளுக்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய வேண்டும். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இது தொடர்பான ஆய்வுகளுக்கும் நிதி உதவி வழங்க வேண்டும். திராவிட மொழிகள் ஆய்வுகளுக்கு தமிழக அரசும் அதிக நிதி வழங்க வேண்டும். தமிழ் மொழியில் இருந்து தானே பிற திராவிட மொழிகள் தோன்றின. தமிழையும் அதனுடன் பிறந்த மொழிகளையும் ஆய்வு செய்வதும் அதனை பரப்புரை செய்வதும் அவசியம். இல்லாவிட்டில் இதுபோன்று திட்டமிட்டு பரப்பப்படும் புரட்டுவாத கருத்துக்களை மக்கள் சிறிது சிறிதாக நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். ஆளுநர் ஆர்.என். ரவி போன்ற சில சனாதன திரிபுவாதிகள் அதிகார போர்வையில் ஒளிந்து கொண்டு இதுபோன்ற பொய்யுரைகளை அண்மை காலமாக அவிழ்த்துவிட்டு வருகின்றனர். எனவே தமிழக அரசு வேகமாக செயல்பட்டு அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் திராவிட மொழி ஆய்வு இருக்கையை அமைக்க வேண்டும் என உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் மு. ஞானமூர்த்தி தெரிவித்துள்ளார்.